Namaste children, welcome to my channel. Today's topic is from NCERT class 9 Sanjayan reader letter first chapter Gillu. So the எழுதினவங்க மகாதேவி வர்மா. So Gillu means squirrel. அனில் சொல்றோம் இல்லையா கில்ஹரி அப்படின்னா squirrel. So மகாதேவி வர்மா பேசிக்காவே அவங்க வீட்டில் நிறைய அனிமல்ஸ் அவங்க வளர்ப்பாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்குரில். இந்த அணில பத்தின கதை தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். सोनजूही में आज एक पीली कली लगी है। इसे देखकर अनायास ही उस छोटे जीव का स्मरण हो आया जो इस लता की सदन हरितिमा में छिपकर बैठता था और फिर मेरे निकट पहुंचते ही कंधे पर कूदकर मुझे चौंका देता था। तब मुझे कली की खोज रहती थी, पर आज उस लघु प्राण की खोज है। सो सोनजूही அப்படின்னா ஒரு எல்லோ ஃபிளவர், ஒரு ஜெவந்தி பூ சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு செடியில இன்னைக்கு ஒரு பீலி கலி, இன்னைக்கு ஒரு எல்லோ பட்ஸ் வந்திருக்கு. இத பார்த்த உடனே அனாயாஸ் திடீர்னு எனக்கு அந்த சின்ன ஜீவனுடைய ஞாபகம் வந்தது. ஸ்மரன் மீன்ஸ் ஞாபகம் வந்தது. ஜோ இஸ் லதா கி சதன் ஹரிதிமா மே, லதா மீன்ஸ் கிரீப்பர், கொடியோடைய இந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய கொடியில மறைஞ்சிருக்குமா. சோ நான் வரும்பொழுது பிர் மேரி நிக்கட் பகுஞ்சே, நான் கிட்ட வந்த உடனே என்னோட ஷோல்டர் மேல ஏறி உட்கார்ந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணும் அந்த சின்ன ஜீவன். தப் முஜே கலி கி கோஜ் ரஹதி தி, அப்போ எனக்கு இந்த செடியில என்ன பூ வந்திருக்குன்னு பார்க்கறதுல ஆர்வமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த லகுப்ரான், அந்த சின்ன ஜீவன் இருக்கு இல்லையா, அதனுடைய தேடலாம் இன்னைக்கு எனக்கு இருக்கு, அது ஞாபகமாவே இருக்குன்னு மகாதேவி வர்மா சொல்றாங்க. परंतु वह तो अब तक इस सोनजूही की जड़ में मिट्टी होकर मिल गया होगा। कौन जाने स्वर्णिम कली के बहाने वही मुझे चौंकाने ऊपर आ गया हो। सो அந்த செடியில ஒரு yellow flower வந்திருக்கு இல்லையா, சோ அத பார்த்த உடனே மகாதேவி வர்மா சொல்றாங்க, परंतु ஆனா वह तो अब तक इस सोनजूही की जड़ के मिट्टी होकर मिल गया होगा। सो அந்த சோன்ஜூஹி, இந்த ஜெவந்தி பூவோட செடி, இது மண்ணு கடியில அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, ஸ்குரில், அதை புதைச்சிருக்காங்க. சோ யாருக்கு தெரியும், மேபி இந்த ஒரு பட்ஸ் மூலியமா, இந்த ஒரு பூ மூலியமா அந்த ஜீவன் மறுபடியும் என்ன பார்க்க சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க மகாதேவி வர்மா. अचानक एक दिन सवेरे कमरे से बरामदे में आकर मैंने देखा। சோ ஒரு நாளைக்கு திடீர்னு நான் என்னுடைய ரூமுடைய बरामदे மீன்ஸ் பால்கனில திடீர்னு பாக்குறேன். दो कौवे एक गमले के चारों ओर चोंचों से चुआवल जैसे खेल खेल रहे थे। சோ ரெண்டு காகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு கம்லே, ஒரு பாட் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி, அதோடைய நாலா பக்கமும் தன்னுடைய பீக்ஸ வச்சு ஹைட் அண்ட் சீக் மாதிரி விளையாடிட்டு இருக்கு ரெண்டு காகங்களும். ये काकाबुशुंडी भी विचित्र पक्षी है। सो काकाबुशुंडी அப்படினா காகத்தை சொல்றாங்க அவங்க. சோ இந்த காகம் இருக்கு இல்லையா, சோ இதுவும் ஒரு விதமான விசித்திரமான ஒரு பேர்ட் தான். एक साथ समादरित अनादरित अति सम्मानित अति அவமானிत. சோ ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய ஒரு பட்சியாவும், ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப அவமரியாதைக்குரிய பட்சியாவும், ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப மரியாதையா ரொம்ப அவமானத்துக்குரிய பட்சியாவும் இந்த காகம் இருக்கு. हमारे बेचारे पुरखे ने गरुड़ के रूप में आ सकते हैं, ना मयूर के ना हंस के। पुरखे मीन्स ancestors. நம்மளோட ancestors எப்படி இருப்பாங்க, கருடுக்கே ரூபே, கருடன் ரூபத்துல வரமாட்டாங்க, மயூர் பீகாக் ரூபத்துல வரமாட்டாங்க, ஹன்ஸ் சோ ஒரு அன்னப்பறவை ரூபத்துல வரமாட்டாங்க. उन्हें पितृपक्ष में हमसे कुछ पाने के लिए काक बनकर ही अवतीर्ण होना पड़ता है। ஆனா அவங்க எப்படி வருவாங்கன்னா, பித்ருபக்ஷம் அப்படின்னாக்க ஒரு ஆனிவர்சரி இருக்கு இல்லையா, சோ ஒரு அந்த ஸ்ரார்த்தம் சொல்லுவாங்க. சோ அவங்களோட தவசம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வாங்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க காகமா அவதாரம் எடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. इतना ही नहीं, हमारे दूरस्थ प्रियजनों को भी अपने आने का मधु संदेश इनके कर्कश स्वर में ही देना पड़ता है। சோ கர்கஷ் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாரிபிளான ஒரு காக்கா கிராலிங் சவுண்ட்ல தான் கொடுப்பாங்க. சோ என்ன சொல்ல வரோம்னா, நம்மளுடைய தூரஸ்த பிரயோஜனம் மீன்ஸ் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்வீட்டான மெசேஜையும் எப்படி கொடுப்பாங்கன்னா, இவங்களோட கிராலிங் சவுண்ட் மூலியமா தான் நமக்கு கொடுப்பாங்க. யாரு, இந்த காகங்கள். दूसरी ओर हम कौवा और काव काव करने को अवमानना के अर्थ में ही प्रयुक्त करते हैं।
சோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கவ்வா இந்த க்ரோ இருக்கு இல்லையா, அந்த க்ரோ வந்து இந்த காவ் காவ் இந்த காக்கான்னு கத்துறது இருக்குல்ல, இது வந்து ஒரு விதமான ரொம்ப ஒரு ஹாரிபிளான சவுண்ட நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. मेरे काकापुरान के विवेचन में अचानक बाधा आ पड़ी. சோ நான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா திடீர்னு என்ன திங்கிங்ல, விவேச்சன் மீன்ஸ் திங்கிங்ல, அச்சானக் திடீர்னு ஏதோ ஒரு ஸ்டாப் பண்ண மாதிரி, ஏதோ ஒரு தட வந்த மாதிரி இருந்தது. क्योंकि ஏன்னா गमले और दीवार की संधि में छिपे एक छोटे से जीव पर मेरी दृष्टि रुक गई. ஏன்னா அந்த ஃப்ளவர் பாட் இருக்குல்லையே, அந்த பூந்தொட்டிக்கும் அந்த தீவார் வாலுக்கும் நடுப்புற இருக்கிற கேப்ல, சந்தி, அது ஒரு சின்ன கேப்ல ஒரு சின்ன ஜீவன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது மேல என்னோட பார்வை போச்சு. நிக்கட் ஜாக்கர் देखा. சோ கிட்ட போய் பார்த்தாக்க गिलहरी का छोटा सा बच्चा है जो संभवतः घोंसले से गिर पड़ा है और अब कौवे जिसमें सुलभ आहार खोज रहे हैं. சோ கிட்ட போய் பார்த்தா என்ன தெரியும்னா, கில்ஹரி அது வந்து ஒரு ஸ்குரல், ஒரு அணிலோட சின்ன ஒரு குழந்தை. சோ அது ப்ராபபிலி எப்படி இந்த இடத்துல வந்திருக்கும்னா, கோன்ஸ்லேசி கிர்படா, அதோட நெஸ்ட்ல இருந்து கீழே விழுந்திருக்கலாம். ஆனா இந்த காகங்கள் என்ன பண்றதுன்னா, அதை வந்து ஈஸியா சாப்பிடுறதுக்கு தேடின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. काकद्वे की चोंचों के दो गांव उस लघु प्राण के लिए बहुत थे, अतः वह निश्चेष्ट सा गमले से चिपटा पड़ा था. சோ காக்கத்வேனா ரெண்டு காகங்கள். சோ ரெண்டு காகங்களோட அந்த ஒரு பீக்ஸ் இருக்குல்ல, அந்த பீக்ஸோட ரெண்டு ஊண்டு போதும் அந்த சின்ன ஒரு பிராணிக்கு. ரெண்டு கொத்துனால இறந்து போயிடும். அதாவது நிஷ்சேஷ் மீன்ஸ் வந்து ரொம்ப இன்ஆக்டிவா அந்த இடத்துல வந்து ஸ்மரணையே இல்லாம, சோ கம்ல அந்த பாட் இருக்கு இல்லையா, அதுல வந்து சிப்பிட்டா ஹுவாத்தா ரொம்ப ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு மயக்கமுடைய ஸ்டேஜ்ல அந்த ஸ்குரில் இருந்ததாங்க. सबने कहा कौवे की चोंच का गाव लगने के बाद यह बच नहीं सकती, अतः इसे ऐसे ही रहने दिया जाए. சோ எல்லாரும் சொன்னாங்க, சோ அந்த காகங்களுடைய அந்த பீக்ஸ் இருக்கு இல்லையா, சோ கொத்தி எடுத்து அப்படின்னா அது மூலியமா வந்த ஊண்டு வந்துருதுன்னா அது இனிமே பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்குரில் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இது இப்படியே விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. பரந்து மன் நஹி மானா, ஆனா எனக்கு மனசு கேட்கல. उस हौले से उठाकर अपने कमरे में लाई. சோ நான் என்ன பண்றேன், அதை அப்படியே எடுத்து தூக்கிட்டு என்னுடைய ரூம்குள்ள வரேன். फिर रुई से रक्त पोंछकर गांवों पर पेंसिलिन का मरहम लगाया. சோ மர்ஹம் அப்படின்னாக்க ஆயின்மெண்ட். சோ நான் என்ன பண்ணினேன், அதை வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து ரூம்குள்ள கொண்டு வந்தேன் இல்லையா. அப்புறம் फिर रुई மீன்ஸ் ஒரு காட்டன்னால ரக்த் போஞ்சுக்கிற பிளட் எல்லாம் தொடச்சிட்டு அதோடைய ஊன்ஸ் எல்லாம் வந்து பென்சிலின் அப்படின்ற ஒரு ஆயின்மெண்ட்டை தடவி விட்டேன். रुई की पतली बत्ती दूध से भिगोकर जैसे जैसे उसके नन्हे से मूंद में लगाई, पर मुंह खुल न सका और दूध की बूंद दोनों ओर ढुलक गई. சோ அந்த காட்டன் இருக்குல்ல, அந்த காட்டன் வந்து ஒரு நீளமான ஒரு த்ரெட் மாதிரி திரிச்சிட்டு, பத்தலி பத்தினா ஒரு சின்ன த்ரெட் மாதிரி, ஒரு லைட்டான த்ரெட் மாதிரி திரிச்சிட்டு, दूध से भिगोकर அந்த பாலை நினைச்சு ஜெய்சே உன்ஹே நன்ஹே சே மூங், அதோட சின்ன ஒரு குட்டி வாய், சின்ன குழந்தை இல்லையா, சோ வாய் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த வாய்க்குள்ள வந்து கொஞ்சமா விட்டேன். ஆனா மூவ் ஃபுல்னஸ் இருக்கு, அதோட வாய் திறக்கவே முடியல. என்னாச்சு, இந்த பால் என்னாச்சு, வாயில விட்ட அந்த டிராப் ஆஃப் எல்லா மில்க்குமே வந்து ரெண்டு பக்கம் துளகை வழி ஆரம்பிச்சிடுது. कई घंटे के उपचार के उपरांत उसके मुख में एक बूंद पानी टपकाया जा सका. ரொம்ப மணி நேரமா இந்த ஒரு உபச்சாரம் மீன்ஸ் அதுக்கு சேவை பண்ணினதுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறம் உபராந்த் மீன்ஸ் அதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா, முகமே அதோட வாயில வந்து ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் என்னால விட முடிஞ்சது. तीसरे दिन वह इतना अच्छा और आश्वस्त हो गया और कि मेरी उंगली अपने दो नन्हे पंजों से पकड़कर नीलकांच के मोतियों जैसी आंखों से इधर उधर देखने लगा. तीसरे दिन सो थर्ड डे என்னாச்சு அப்படின்னாக்கா, वह इतना अच्छा ரொம்ப நல்லா எடுத்தது. சோ ஃபர்ஸ்ட் டே இருந்ததுக்கும் தேர்ட் டேக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஒரு ஆஷ்வஸ் அப்படின்னாக்கா ரெக்கவர் ஆயிடுது. ஒரு மேரி உங்களை என்னோட கைய வந்து அதோட ரெண்டு நன்ஹே பஞ்சோ, அதோட ரெண்டு கால்கள் இருக்குல்ல, பஞ்சோ மீன்ஸ் கிளாஸ், அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நீலே காஞ்ச் கி மோத்தி ஜெய்சி ஆங்கோ சே இதர் உதர் தேக்னே லகா. அதோட கண்கள் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா
ஒரு சின்ன முத்துகள் மாதிரி அவ்வளவு அழகா குட்டி குட்டி கண்ணா இருந்தா. அந்த கண்ணால வந்து என்ன வந்து இங்கேயும் அங்கேயும் என்ன கையை வந்து பிடிச்சுக்கிட்டு அதோட கால்களால இங்கேயும் இங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சது. 3-4 मास में उसके स्निग्ध रोए, जब्बेदार पूंछ और चंचल चमकीली आंखें सबको विस्मित करने लगी. So 3 to 4 monthsல என்னாச்சு அப்படின்னா அதோடைய ஸ்னிக்த் ரோய், அதோடைய அந்த சாஃப்ட் அந்த ஸ்மூத் ஹேர் இருக்கு இல்லையா அது, அப்புறம் ஜப்பேதார் பூஞ்ச் ரொம்ப ஃப்ளஃபியான ஒரு டெய்ல், தட் மீன்ஸ் ரொம்ப ஒரு புசு புசுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டெய்ல்ஸ். அண்ட் சஞ்சல் சம்கீலி ஆங்கி, சம்கீலி மீன்ஸ் ஷைனிங், அண்ட் சஞ்சல் அங்கே எங்கே அப்படி தேடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்கள் வந்து எல்லாரையும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஸோ விஸ்மித் மீன்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு. हमने उसकी जातिवाचक संज्ञा को व्यक्तिवाचक रूप दे दिए और इस प्रकार हम उसे गिल्लू कहकर बुलाने लगे. சோ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சோ சங்யா அப்படிங்கிறது ஒரு கிராமர். சோ அந்த கிராமர்ல வந்து எனி நேம், ஏதாச்சும் ஒரு நேம் அப்படிங்கிறது வந்து இப்போ நேம் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன், வியக்தி வச்சக்னா ப்ராப்பர் நவுன் அண்ட் ஜாதி வச்சக்னா காமன் நவுன் சொல்லுவாங்க. சோ கில்ஹரி அப்படின்னா அது வந்து ஸ்குரலை குறிக்கும். சோ கில்லு அப்படின்னாக்க யாரையும் ஒருத்தரை மட்டும் குறிக்கும். சோ அதான் சொல்றாங்க. சோ ஜாதி வாச்சக்கா இருந்த ஒரு பேரை, கில்ஹரின்னு இருந்த பேரை நாங்க கில்லுன்னு மாத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து கில்லுன்னு கூப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க महादेव वर्मा. मैंने फूल रखने की एक हल्की डलिया में रुई बिछाकर उसे तार से खिड़की पर लटका दिया. सो நான் என்ன பண்ணினேன், फूल रखने की एक हल्की डलिया, சோ நான் பூ வைக்கிறதுக்காக ஒரு லைட்டான ஒரு பாஸ்கெட் வச்சிருந்தேன். அதுல வந்து रुई बिछाकर, அதுல வந்து நல்லா காட்டன்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி उसे तार से खिड़की पर लटका दिया. சோ அத ஒரு கயிறு மூலமா கட்டி இந்த கிடுக்கி மீன்ஸ் விண்டோல வந்து தொங்க விட்டுட்டேன். वही 2 वर्ष गिल्लू का घर रहा. சோ அந்த ஒரு அப்படி பண்ணின ஒரு இடம் தான் வந்து கில்லுவோடைய வீடா இருந்தது. சோ கில்லு தங்குறதுக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க द पोएट. वह स्वयं हिलाकर अपने घर में झूलता और अपनी कांच के मनकों से आंखों से कमरे के भीतर और खिड़की से बाहर न जाने क्या देखता समझता रहता था. சோ 2 வருஷம் வரைக்கும் அந்த கில்லு அந்த வீட்டுல தான் இருந்தது. தட் மீன்ஸ் அந்த அதோடைய தொட்டி மாதிரி இந்த கூட மாதிரி பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, சோ அதான் அதோடைய வீடு. சோ அங்கதான் இருந்தது. சோ அது என்ன பண்ணோம், ஸ்வயம் ஹிலாக்கர், சோ அதுவே தன்னை வந்து ஷேக் பண்ணி ஆட்டிக்குமா, அப்புறம் வந்து அந்த அதுவே விளையாடிக்குமா. ஜூல்னா மீன்ஸ் வந்து அதுவே ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடிக்குமா அந்த கூடையில. அதோடைய கண்கள் இருக்கு இல்லையா, சோ அது வந்து வீடு வந்து வீட்டுக்குள்ள அண்ட் தென் வந்து கிடுக்கி, தட் மீன்ஸ் ஜன்னலுக்கு வெளியே வந்து மாறி 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 பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்குமா அது. परंतु उसकी समझदारी और कार्यकलाप पर सबको आश्चर्य होता था. ஆனா அதோடைய அந்த ரொம்ப புத்திசாலித்தனம், வே ஆஃப் ஆக்ஷன் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. जब मैं लिखने बैठती तब अपनी ओर मेरा ध्यान आकर्षित करने को उसे इतनी तीव्र इच्छा होती थी कि उसने एक अच्छा उपाय खोज निकाला. சோ நான் எப்பெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் வந்து என்னுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக, அட்ராக்ட் பண்றது और इतनी तीव्र इच्छा, அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசை. சோ என்ன அட்ராக்ட் பண்றதுல அதுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. कि उसने एक अच्छा उपाय खोज निकाला. சோ அது நல்ல ஒரு ஐடியாவை சர்ச் பண்ணி வெச்சிடுது. वह मेरे पैर तक आकर सर से पर्दे पर चढ़ जाता. சோ என்னோட கால் கிட்ட வந்து டக்குன்னு ஓடி போய் வந்து கர்டைன்ல போய் ஏறிக்குமா. और फिर उसी तेजी से उतरता. सो அதே ஃபாஸ்ட்ல அந்த கர்டன் இருக்குல, ஸ்கிரீன்ல கீழ இறங்குமா. उसका एक दौड़ना का क्रम तब तक चलता जब तक मैं उसे पकड़ने के लिए न उठती. சோ இந்த மாதிரி இந்த ரன்னிங் ரேஸ் எது வரைக்கும் ஓடும் அப்படின்னாக்கா அவங்க அந்த எழுதிட்டு இருக்காங்களோ அதை விட்டுட்டு அதை வந்து பிடிக்கணும். அதை பிடிக்கிற வரைக்கும் அது அங்கங்க மேல ஸ்கிரீன் மேல போயிட்டு வந்துட்டு இருக்குமா. कभी मैं गिल्लू को पकड़कर एक लंबी लिफाफे में इस प्रकार रख देती कि उसके अगले 2 पंजे और सिर के अतिरिक्त सारा लघुगात लिफाफे के भीतर बंद रहता. சோ நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், அந்த கில்லு இருக்குல்ல அந்த ஸ்குரில் அதை பிடிச்சிட்டு ஒரு லம்பி லிஃபாஃபே, ஒரு லாங் என்வலப் எடுத்துட்டு சோ நான் இந்த மாதிரி வச்சிடுவேன். எப்படின்னா அதாவது அதோடைய 2 கால்கள் வந்து வெளிப்பக்கமாவும், அதாவது 2 காலும் 2 தலையும் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரியும் மிச்சம் இருக்கிற எல்லா பாகங்களும் வந்து அந்த என்வலப் குள்ள போற மாதிரி போட்டு நான் வச்சிடுவேன். इस अद्भुत स्थिति में कभी-कभी घंटों मेज पर दीवार के सहारे खड़ा रहकर वह अपनी चमकीली आंखों से मेरा कार्यकलाप देखता रहता. சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிச்சுவேஷன்ல சம்டைம்ஸ் கண்டோ ரொம்ப
நேர கணக்குல மீன் ஒரு ஹவர்ஸ் கணக்குல கூட மேஜ் பர் சோ அந்த டேபிள்ல வந்து தீவார் கே சஹாரே சோ அந்த அது செவர் இருக்குல்ல அதுல முட்டு கொடுத்த மாதிரி இந்த என்வலப் வச்சிருவேன். அந்த என்வலப் குள்ள அது உட்கார்ந்துட்டு இருக்கும். சோ அது நின்னுட்டே இருக்கும் அவ்வளவு நேரமும். சோ நான் என்ன பண்ணுவேன், அப்பனி சம்கீலி ஆக்கும், அதோட கண்ணுக்குள்ள அழகான கண்கள் அதை ஊட்டி ஊட்டி என்ன பாத்துட்டு இருக்கும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட காரியங்களுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் அது பாத்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். நாள் ரொம்ப நேரமா घंटों में ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குமா அந்த एनवलप कुள்ள. भूख लगने पर चिक चिक करके मानो वह मुझे सूचना देता और काजू या बिस्कुट मिल जाने पर उसी स्थिति में लिफाफे से बाहर वाले पंजों से पकड़कर उसे कुतरता. सो भूख लगने पर सो அதுக்கு பசி எடுக்கும் இல்லையா, பசி எடுக்கும் போது என்ன பண்ணுமா, சிக் சிக் சவுண்ட் கொடுக்குமா. சவுண்ட் கொடுத்த உடனே அது என்ன எப்படி இருக்குனாக்கா ஒரு சூச்சனா, அது எனக்கு வந்து சூச்சனா மீன்ஸ் எனக்கு வந்து ஐடியா கொடுக்குது, எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எனக்கு பசிக்கிறது, எனக்கு அது சாப்பாடு கூட சொல்ற மாதிரி இருக்குமா. சோ காஜு ஒரு கேஷ் நட்டோ முந்திரி பருப்போ இல்ல வந்து பிஸ்கட்டோ ஏதோ ஒண்ணு கொடுத்த உடனே உசி ஸ்திதிமே அப்படி எப்படி நின்று இருக்கோ அதே ஒரு பொசிஷன்லயே அந்த லிஃபாஃபே என்வலப் குள்ள இருக்கு இல்லையா, அந்த என்வலப் குள்ள இருந்து கையை விட்டு வாங்கிட்டு அந்த என்வலப்ல உட்கார்ந்துனே சாப்பிடுமா. அது மீன் அதோட கையை மட்டும் வச்சுட்டு அணில் சாப்பிட பாத்துருக்கோம் நம்ம. சோ அதே மாதிரி சாப்பிடுமா. உசை குத்தர்த்தா மீன்ஸ் அது கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு இருக்குமா. फिर गिल्लू के जीवन का प्रथम वसंत आया. सो गिल्लूவோட லைஃப்ல முதல் வசந்த காலம் வந்தது. नीम चमेली की गंध मेरे कमरे में हौले हौले आने लगी. சோ இந்த நீம் ட்ரீயோட அந்த வாசனை இருக்கு இல்லையா, சோ அது வந்து என்னுடைய ரூம்குள்ள முள்ளமுள்ளமா வர ஆரம்பிச்சது. बाहर की गिलहरियां खिड़की की जाली के पास आकर चिक चिक करके न जाने क्या कहने लगे. சோ வெளியில இருக்கிற இந்த ஸ்குரல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணும், அந்த கிடுக்கிக்கு ஜாலி தட் மீன்ஸ் தன்னுடைய சகா ஒண்ணு உள்ள இருக்கான் இல்லையா, அதனால ஜன்னல் வழியா வந்து ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்குமா, சிக் 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 சொல்லிட்டு இருக்குமா. அது போயிட்டு அவங்களுக்குள்ள சம்பாஷணைகள் போயிட்டு இருக்கும். गिल्लू को जाली के पास बैठकर अपनेपन से बाहर झांकते देखकर मुझे लगा कि इसे मुक्त करना आवश्यक है. सो गिल्लू இந்த ஜாலி இந்த ஜன்னல் கிட்ட உட்கார்ந்துட்டு அப்னேபன் தன்னுடைய அந்த சகாக்கள் தன்னுடைய அந்த ஸ்குரல் இருக்குல்ல அணில் கூட்டம் அதை வந்து பாகர் எட்டி எட்டி பாத்துட்டு இருப்பான். இதை பார்த்தவொன்னே எனக்கு தோணுச்சுன்னா இதை வந்து ஃப்ரீ பண்ணிடணும், முக்த கர்ணா, இதை வந்து வெளியே விட்டுறணும், இதை வந்து ஃப்ரீயா விட்டுறணும் அப்படின்றது அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. मैंने कील निकालकर जाली का एक कोना खोल दिया और इस मार्ग से गिल्लू ने बाहर जाने पर सचमुच ही मुक्त की सांस ली. சோ நான் என்ன பண்ணேன், அந்த கீழே அதாவது அந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, லைக் விண்டோ கிட்ட வந்து ஒரு சின்ன ஓபன் மாதிரி இருக்கும், அதை வந்து ஓபன் பண்ணி விட்ட அப்புறமா ஒரு கார்னர் ஓபன் பண்ணி விட்ட அப்புறமா இந்த வழியா மார்க்ஸ் இந்த வழியா வந்து இந்த ஸ்குவல் இந்த அணில் என்ன பண்ணிச்சு, போய் வெளியே போயிட்டு வரது ஈஸியா இருக்கும்னு அதை அந்த வேய பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சச்மச் உண்மையாவே அதை வந்து ஒரு मुक्ति की सांस ली, ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுடுது. इतने छोटे जीव को घर में पले कुत्ते बिल्लियों से बचाना भी एक समस्या ही थी. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஜீவனை வீட்டுல வளர்க்குற அந்த நாய்கள் இந்த பூனைகள் இவங்க கிட்ட காப்பாத்துறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. आवश्यक कागज पत्रों के कारण मेरे बाहर जाने पर कमरा बंद ही रहता है. சோ முக்கியமான ஒரு வேலை விஷயமா, அதாவது ஒரு பேப்பர்ஸை கொண்டு போய் அவங்க போயிட்டு இல்லையா, சோ அவங்க எழுதினத பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி வெளியே போற நேரத்துல வந்து என்னுடைய ரூம் எப்போ க்ளோஸ்டாவே இருக்கும். मेरे कॉलेज से लौटने पर जैसे ही कमरा खोला गया और मैंने भीतर पैर रखे, वैसे ही गिल्लू अपने जाली के द्वार से भीतर आकर मेरे पैर से सिर और सिर से पैर तक दौड़ लगाने लगा. சோ நான் காலேஜ்ல இருந்து திரும்ப வருவேன், லவுட் டைம் திரும்ப வரும்பொழுது அந்த கமரா கோலகையா அந்த என்னோட ரூம் வந்து ஓபன் ஆகும் இல்லையா. சோ அப்ப அந்த ரூம் ஓபன் ஆகும்பொழுது நான் உள்ள காலை வைக்கும் பொழுதே அந்த கில்லு என்ன பண்ணும், அந்த அணில் என்ன பண்ணுனாக்க அந்த ஜாலி இருக்குல்ல, எப்படி தெரிஞ்சு ஜாலி வழியா உள்ள வந்து நான் உள்ள வந்து என்ன உள்ள காலை வைக்கும் பொழுது என்னுடைய கால்ல இருந்து தலை வரைக்கும் தலை இருந்து கால் வரைக்கும் ஏறி ஏறி இறங்கி நிற்கும். தப்சே நித்திய கா கிரம் ஹோகையா. சோ அப்பத்துல இருந்து இது ஒரு தினமும் ஒரு வேலையா போச்சு. சோ நான் எப்போ உள்ள வரேனோ அப்போ வந்து என் மேல ஏறி இறங்குறது அது ஒரு வேலையா போச்சு அப்படின்னு மகாதேவா சொல்றாங்க. मेरे कमरे से बाहर जाने पर गिल्लू भी खिड़की की खुली जाली की राह बाहर चला जाता और दिन भर गिलहरियों के झुंड का नेता बना और डाल पर उछलता कूदता रहता और ठीक 4 बजे वह खिड़की से भीतर आकर अपने झूले में झूलने लगता. சோ நான் ரூமை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த கில்லு என்ன பண்ணும், கிடுக்கிக்கு குடி ஜாலி சோ அந்த ஜன்னல் பக்கமா இருக்குல்லையா ஓபன் பண்ணி வச்சிருக்க இல்லையா, அது வழியா வெளியே போயிட்டு சோ
throughout the day தின்பர் நாள் பூரா என்ன பண்ணும், தன்னுடைய அந்த crowd, தன்னுடைய அந்த சகாக்களுடைய crowdல ஒரு லீடர் மாதிரி இருக்குமா. சோ எல்லா பிரான்ச்சஸ் மேலேயும் உச்சல்தா கூத்த இறங்குறது ஏறுறது. அண்ட் 4 மணி ஆச்சு அப்படின்னாக்க கிடிக்கீசை பீத்தர், தட் மீன்ஸ் அந்த விண்டோ வழியா உள்ள வந்துருவோம். உள்ள வந்து அந்த இருக்கு இல்லையா, அங்க ஒரு வச்சிருக்காங்களே அதோடைய ஹவுஸ் மாதிரி, சோ அதுல வந்து ஊஞ்சலாட ஆரம்பிச்சிருமா. मुझे चौंकाने की इच्छा उसमें न जाने कब और कैसे उत्पन्न हो गई थी. சோ என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அதுக்கு எப்போ என்ன ஐடியா கிடைச்சதுன்னு தெரியல. எப்போ இந்த ஐடியா வந்து அதுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. कभी कभी फूलदान के फूलों में छिप जाता, कभी पर्दे की चुन्नट में और कभी सोनजुगी की पत्तियों में. சில சமயம் அந்த பூந்தொட்டில இருக்கக்கூடிய பூக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும், சில சமயம் இந்த கர்டன்ஸ் இருக்குல்ல சோ அதுல போய் ஒளிஞ்சுக்கும், சில சமயம் அந்த ஜவந்தி பூ இருக்குல்லையா அதோட இலைகள்ல போய் ஒளிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணும். मेरे पास बहुत से पशु पक्षी है और उनका मुझसे लगाव भी कम नहीं है, परंतु उनमें से किसी को मेरे साथ मेरी ताली में खाने की हिम्मत हुई है ऐसा मुझे स्मरण नहीं आता. என்கிட்ட நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்கு. அந்த எல்லா அனிமல்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அந்த அனிமல்ஸ் ரொம்பவும் பிடிக்கும். பரந்து ஆனா உண்மை சே கிசி கோ மேரே சாத், ஆனா வந்து எல்லா அனிமல்ஸும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் சோ எந்த ஒரு அனிமல்ஸும் என்னுடைய பிளேட்ல வந்து நான் சாப்பிடுற இடத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துன்றது அப்படிங்கிறது அந்த ஒரு கரேஜ் அப்படிங்கிறது யார்கிட்டயுமே கிடையாது. அது மாதிரி ஞாபகமும் எனக்கு இல்ல. கில்லு இஸ்மே अपवाद है, ஆனா अपवाद மீன்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா இந்த அணில் இதுக்கு டோட்டலி டிஃபரெண்ட். मैं जैसे ही खाने के कमरे में पहुंचती वह खिड़की से निकलकर आंगन की दीवार बरामदा पार करके मेज पर पहुंच जाता और मेरी ताली में बैठ जाना चाहता. சோ நான் எப்பவும் சாப்பிடறதுக்கு உள்ள ரூம்குள்ள வரேனோ அப்ப என்ன பண்ணும், கிடுக்கி அந்த விண்டோ வழியா வெளியே வந்து ஆங்கன் கி தீவார், சோ வெளியே கோர்ட்யார்ட் இருக்குல்ல சோ அந்த ஒரு வால் இருக்கு, அந்த ஒரு வால் மாதிரி இருக்கும், அதை தாண்டி பால்கனியை தாண்டி என்னுடைய அந்த டேபிள் மேல உட்காந்துக்கோ. அண்ட் என்னுடைய தாலி மே பைட் ஜானா, என்னுடைய பிளேட்லயே வந்து உட்காந்துக்கணும் ஆசைப்படும். बड़ी कठिनाई से मैंने उसे ताली के पास बैठना सिखाया. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணேன், பிளேட் மேல உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு பிளேட் பக்கத்துல உட்கார்ந்துக்கோ அப்படின்னு அதுக்கு நான் கத்து கொடுத்தேன். जहां बैठकर वह मेरी थाली में से एक चावल उठाकर बड़ी सफाई से खाता रहता. சோ என்னோட தட்டுல இருந்து ஒரு அரிசியா எடுத்து ரொம்ப கிளீனா சாப்பிட ஆரம்பிக்கும். காஜு உஸ்கா பிரிய காத்தியதா, சோ அதுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேஷ்யூ, இந்த முந்திரி இருக்குல்லையே, முந்திரி ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அதுக்கு. और कई दिन काजू ना मिलने पर वह अन्य खाने की चीज या तो लेना बंद कर देता या झूले से नीचे फेंक देता. சோ அதுக்கு காஜு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால காஜு இன்னைக்கெல்லாம் இல்லையோ அதுக்கு அன்னைக்கு வந்து அடுத்த சாப்பிடலாம். சாப்பிடாம ஒண்ணு எடுத்துக்காது. அப்படி மீறி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து அந்த அதோடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த ஒரு தொட்டி மாதிரி இருக்குல்ல அதை உட்காந்துட்டு சோ ஊஞ்சல் ஆடினே எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவாங்க. उसी बीच मुझे मोटर दुर्घटना में आहत होकर कुछ दिन अस्पताल में रहना पड़ा. சோ இதுக்கு நடுப்புற ஒரு மோட்டார் ஆக்சிடென்டால ஊண்டாகி, ஆகத் மீன்ஸ் எனக்கு கொஞ்சம் ஊண்டாகி அதனால ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. उन दिनों जब मेरे कमरे का दरवाजा खोला जाता गिल्लू अपने झूले से उतरकर दौड़ता और फिर किसी दूसरे को देखकर उसी तेजी से अपने घोंसले में जा बैठता. சோ அன்னைக்கு என்னுடைய ரூம் ஓபன் ஆன உடனே அந்த கில்லு இருக்கு இல்லையா அது வந்து ஜூலே ஸ்விங்ல இருந்து கீழே இறங்கி ஓடி வந்தது. ஆனா வேற யாரோ ஒருத்தர் அந்த ரூம் திறந்தது பார்த்த உடனே நேரா ஃபாஸ்டா போய் தன்னோட நெஸ்ட் இருக்குல்லையே, தன்னுடைய அந்த கூட மாதிரி இருக்கு அதுல போய் ஏந்தி உட்கார்ந்துக்கிறது. सब उसे काजू दे आते, परंतु अस्पताल से लौटकर जब मैंने उसके झूले की सफाई की तो उसमें काजू भरे मिले, जिनसे ज्ञात होता था कि वह उन दिनों अपना प्रिय खाद्य कितना कम खाता रहा. सो எல்லாருமே அது வந்து அதுக்கு அந்த ஸ்குரலுக்கு அந்த அணிலுக்கு நிறைய முந்திரி கொடுத்துருக்காங்க. ஆனா நான் ஆஸ்பத்திரியில திரும்பி வந்தேன் இல்லையா, அப்பதான் நான் வந்து அந்த அதோடைய ஸ்விங் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சேன். அதோட உட்கார அந்த இது இருக்கு இல்லையா அந்த டெஸ்ட், சோ அதை வந்து கிளீன் பண்ணும்போது நான் பார்த்தேன் அங்க நிறைய முந்திரி இருந்ததை பார்த்தேன். சோ அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நான் இல்லாத நாட்கள்ல அது வந்து அது ரொம்ப பிடிச்சமான உணவு கூட ரொம்ப கம்மியா சாப்பிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது.
मेरी अवस्था में वह तकिए पर सिरहाने बैठकर अपने नन्हे नन्हे पंजों से मेरे सिर और बालों को इतने हौले हौले सहलाता रहता कि उसका हटना एक परिचारिका के हटने के समान लगता. So मेरी अस्वस्थता அதாவது என்னுடைய உடம்பு சரியில்லாதனால தக்கியே அதை என்ன பண்ணிட்டு அந்த அணில் வந்து என்னுடைய தலைமாட்டு பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டு அப்படி நன்ஹே நன்ஹே பஞ்சு தன்னுடைய அந்த மெலிசான அந்த கிளாஸ்னால मेरे सिर और बालों को சோ என்னோட தலையை என்னுடைய தலைமுடியை வந்து இத்தனை ஹவுலே ஹவுலே ரொம்ப மெல்லமா வந்து தடை விட்டுட்டு இருந்தது. और उसका हटना சோ அதை வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்றது எனக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா இருந்தது. गर्मियों में जब मैं दोपहर में काम करती रहती तो गिल्लू न बाहर जाता न अपने झूले में बैठता. சோ அந்த ஹாட் டைம்ஸ் சம்மர் டைம்ஸ்ல வந்து மதிய நேரத்துல நான் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது சோ அந்த ஸ்குரில் இருக்குல்ல அந்த அணில் வந்து வெளியவும் போகாது தன்னுடைய அந்த ஜூலை தன்னுடைய ஸ்விங்லயும் அந்த உட்கார்ந்துக்காது. उसने मेरे निकट रहने के साथ गर्मी से बचने का एक सर्वथा नया उपाय खोज निकला था. சோ என் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு சோ அந்த ஒரு ஹாட்னஸ் இருக்கு இல்லையா சோ அந்த ஹீட்டை வந்து போக்குறதுக்காக என் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு சோ ஏதோ ஒரு சர்வத்தா நய ஒரு டோட்டலி வந்து ஒரு புதுசான மெத்தட ஒண்ணு சர்ச் பண்ணி வச்சிருந்தது அந்த கில்லு. वह मेरे पास रखी सुराही पर ले जाता और इस प्रकार समीप भी रहता और ठंडक भी रहता. சோ என் பக்கத்துல வந்து ஒரு சுராஹின்னா ஒரு மண்பானை வச்சிருந்தேன். சோ அந்த மண்பானை மேலேயே படுத்துட்டு இருக்குமா. சோ அந்த மண்பானை கூலா இருக்கும்ல சோ அது ஏசி மாதிரி இருக்கும் படுத்துட்டு இருக்குமா. और इस प्रकार समीप भी रहता சோ என் பக்கத்துல இருந்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப ஒரு கோல்டா ஃபீல் பண்ண மாதிரியும் இருக்கும். गिलहरियों के जीवन की अवधि 2 वर्ष से अधिक नहीं होती, अतः गिल्लू की जीवन यात्रा का अंत आ ही गया. சோ நார்மலா ஒரு ஸ்குரில் உடைய லைஃப் ஸ்பான் பாத்தீங்க அப்படின்னா அவதி மீன்ஸ் அந்த டோட்டல் லைஃப் ஸ்பான் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல கிடையாது. அதாவது கில்லுடைய அந்த லைஃப் ஸ்பான் வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ். दिन भर उसने ना कुछ खाया ना बाहर गया. சோ அதோட அந்த எண்டிங் டைம் வரும்போது அது ஒண்ணும் சாப்பிடவும் இல்ல வெளியவும் போகல. रात में अंत की यातना में भी वह अपने झूले से उतरकर मेरी बिस्तर पर आया और ठंडे पंजों से मेरी वही उंगली पकड़कर हाथ से चिपक गया जिसे उसने अपने बचपन की मरणासन स्थिति में पकड़ा था. So throughout the day ஒன்னும் சாப்பிடல இல்லையா சோ நைட் வந்து என்ன பண்ணுது அந்திக்கு யாத்னாமே சோ அதோடைய அந்த கடைசி யாத்திரையில வந்து அதோடைய நெஸ்ட் ஜூலைல போய் ஜூலைல இருந்து இறங்கிடுச்சு. சோ ஜூலை மீன்ஸ் அதோடைய அந்த நெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த நெஸ்ட்ல இருந்து இறங்கி என்னுடைய பெட்ல வந்து ஒரு டண்டே பஞ்சோசே அதோடைய அந்த கோல்டு அதோடைய உடம்பு வந்து ரொம்ப குளிர்ந்து போச்சு. சோ அது மீன்ஸ் இறக்குற தருவாய் குளிர்ந்து போச்சு. சோ மேரி வகி உங்களி பக்கடுகள் என்னுடைய அதே ஃபிங்கர்ஸ் பிடிச்சிட்டு இருந்தது பிடிச்சிட்டு என் கூட ஒட்டிட்டு இருந்தது சிப்பக் கையாமே என் கூட ஒட்டிட்டு இருந்தது. சோ எப்படின்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அதோட சின்ன குழந்தை இருக்கும் போது நான் அந்த ஒரு மரண கதியில இருந்து அதாவது அந்த காகங்கள்லாம் கொத்த வரும்போது பிடிச்சிருந்தது இல்லையா சோ அதே மாதிரி ஹோல்டிங்க இப்போ அந்த ஸ்குரில் என்ன என் கைய பிடிச்சிட்டு இருந்தது. पंजे इतने ठंडे हो रहे थे कि मैंने जागकर हीटर जलाया और उसे उष्णता देने का प्रयत्न किया. சோ அதோடைய கிளாஸ் அதோடைய அந்த கால்கள் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கோல்ட் ஆயிட்டே இருந்தது. சோ நான் என்ன பண்ண முடிச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு ஹீட்டர் போட்டுட்டேன் அந்த ரூம்ல வந்து ஒரு ஹீட்டர் போட்டு விட்டேன். சரி கொஞ்சம் வந்து அந்த ஒரு வார்ம்த் கிடைக்கட்டும் உஷ்ணता மீன்ஸ் ஒரு வார்ம்த் கிடைக்கட்டும் ஒரு ஹீட் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணினேன். परंतु प्रभात की प्रथम किरण के स्पर्श के साथ ही वह किसी और जीवन में जागने के लिए सो गया. ஆனா பிரபாத் மார்னிங்கோட அந்த ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் வரதுக்கு முன்னாடி டச் பண்றதுக்கு முன்னாடியே சோ அது இன்னொரு ஜீவன்ல போய் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஜீவனுக்கு தாவிரதோ இறந்து போயிடுது அப்படிங்கறத சொல்றாங்க. उसका झूला उतार कर रख दिया गया है और खिड़कियों की जाली बंद कर दी गई है. சோ அதோடைய அந்த ஜூலா இருக்கு இல்லையா அதோடைய நெஸ்ட் சோ அதை வந்து கீழே அவுத்து வச்சாச்சு. சோ கிடுக்கிக்கு ஜாலி சோ அந்த கிடுக்கி அந்த ஜன்னல் கதவு பக்கமா ஒரு ஜாலி மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஸ்குரில் போயிட்டு வரதுக்கான வழி இருந்ததுல அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. परंतु गिलहरियों की नई पीढ़ी जाली से उस पार चिक चिक करती ही रहती है और सोनजूही पर वसंत आता ही रहता है. ஆனா அந்த கில்ஹரியோக்கு நை பிடி மீன்ஸ் நியூ ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த புது அணில்கள் இருக்கு இல்லையா சோ அது என்ன பண்ணா ஜாலியில வந்து அதோட தோழனை வந்து பாக்குறதுக்காக சத்தம் கொடுத்துட்டே இருக்கு.
அண்ட் சோன்ஜுஹி இந்த ஜவந்தி பூலயே வந்து இந்த வசந்த் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டு தான் இருக்கு, பூ பூத்துட்டு தான் இருக்கு. சோன்ஜுஹி கி லதா கே நீச்சே கில்லு கோ சமாதி दी गई है. சோ இந்த சோன்ஜுஹி பிளான்ட் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு கீழே தான் வந்து இந்த கில்லுவோடைய சமாதி, மீன்ஸ் கில்லு இங்க புதைச்சிருக்காங்க. इसलिए भी कि उसे वह लता सबसे अधिक प्रिय थी. சோ ஏன் அப்படின்னா அது வந்து எப்பவுமே இந்த ஒரு பிளான்ட்ல தான் வந்து இப்ப பாரு மேல ஓடி 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 விளையாடிட்டு இருக்கும். சோ அதனால தான் அது ரொம்ப பிடிச்ச பிளான்ட்ங்கிறதுனால அதோட இறந்த உடம்ப அதுக்கு கீழே புதைச்சாச்சு. इसलिए भी कि उस लघुकात का किसी वासंती दिन जूही के प्रति पीता छोटे फूल में खिल जाने का विश्वास मुझे संतोष देता है. சோ எதனால அப்படின்னா அந்த ஒரு அந்த சிறு லகு காத்துல சின்ன ஒரு பிராணிக்கு சோ இந்த செடி ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்சு சோ அதுல வந்து ஜுஹிகா பீத்தா, தட் மீன்ஸ் அந்த ஒரு பிளான்ட்ல வரக்கூடிய அந்த சின்ன பட்ஸ்ல வந்து சின்ன பூக்கள்ல வந்து கில் ஜானேகா விஸ்வாஸ், அது வந்து பூக்கும் இல்லையா, பூக்கும் போது சோ ஒருவேளை அந்த ஸ்பிரில் திருப்பி வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. முझे சந்தோஷ் தேத்தா है. சோ அதை பார்க்கும்பொழுது எனக்கு இந்த பூவை பார்க்கும்பொழுது எனக்கு தோணுது சோ திரும்பி என்னுடைய அந்த கில்ஹரி திரும்ப வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மகாதேவ் வர்மா. சோ இதுல வந்து மகாதேவ் வர்மா ஒரு பூ பூக்கிறது, அந்த பூ பூக்கிறத பார்த்துட்டு இறந்து போன அந்த அணில் தான் வந்து திருப்பி அந்த பூவா வந்திருக்குமோ அப்படிங்கறதுனாலதான் இந்த போயம் இந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க. சோ லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், பாருங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ.